எல்லாருக்கும் வணக்கம். ஹிட்லரோட ஒரு பெரிய வாசகம் இருக்கு. உலகமே உன்னை திரும்பி பார்க்கணுமா, நீ யாரையும் திரும்பி பார்க்காத. இதான் ஹிட்லரோட வாசகம். அதே ஹிட்லர் தான் போர் முனையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொன்ன ஒரு வாசகம், வார்த்தைகள் தான் வாழ்க்கையாகும், ஒவ்வொரு வார்த்தையுமே நம்மளோட வாழ்க்கையாகும் சொன்னாரு. சோ நிறைய பேச போறோம். இது நில் கவனி சொல். இந்தியர்களுக்கு குறிப்பா உணவு மேல ஒரு பிரியம் இருக்கு. பிரெஞ்சுக்காரன் 4.5 கிலோ தான் சாப்பிடுறான் டெய்லி. அமெரிக்கன்ஸ் 9 கிலோ சாப்பிடுறான். ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இந்தியர்கள் மட்டும்தான் 13.5 கிலோ சாப்பிடுறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்காங்க. பாரம்பரியமாக நம்மளோட விழாக்களா இருக்கட்டும், உணவுங்கிறது ஒரு பிரதானம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சூப்பரா இருக்கும் சார். புல் கட்டு கட்டுறது அப்படின்னா என்ன? எனக்கு எப்படின்னா கல்லுல ஒரு தோசை இருக்கணும், தட்டுல ஒரு தோசை இருக்கணும். அப்படி ஊத்தி கொடுத்தா ஒரு சட்டி மாவு காலியார் வரைக்கும் சாப்பிடுவேன். குடும்பத்தை உருவாக்க சொன்னா குட் காம்பினேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு காம்பினேஷன்ஸ் வித்தியாசமான காம்பினேஷன்ஸ். காஃபியும் டீயும் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். ரோஸ்ட் தோசையோட நல்ல சூட டீ காஃபி ஏதாவது விட்டுட்டு சாப்பிடுவேன். உங்களை பார்த்தா எப்படி தோணுது? ஃப்ரீயா கிடைச்சா பின்னாயில வர குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. உணவுதான் வாழ்க்கையா இருந்திருக்கு. இப்படி சொல்லிக்கிறதுல நான் ஒன்னும் கஷ்டப்படல. காரணம் என்னன்னா, எனக்கு பிடிக்கும் சாப்பாடு. வாழ்றதுக்காக சாப்பிடலாம். சும்மா வாழ்க்கை நடத்தினா போதும், சாப்பாடு மட்டும்தான் வாழ்க்கையாக முடியாதுங்கிறது இந்த பக்கம் பேச போறாங்க. நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் சாப்பாடு இருக்கு நம்மளோட மனசுக்குள்ள. உங்களுக்கு பிடிச்சது? பர்மீஸ் ஃபுட் நிறைய இருக்கு. ஆத்தோ, மொரிங்கா. எடுத்தோடனே ஒரு குழப்பமா? ஆத்தோ நல்ல உணவு வகைகள் எவ்வளவோ இருக்கு. ஆத்தோ அப்புறம் என்ன? மொரிங்கா, மொயினா. இன்னும் அதுல எக் பானிபூரி தராங்கல்ல, அதுலயே எக் மசாலா போட்டு. எத்தனை தட்டு சாப்பிடுவீங்க நீங்க? அது பாக்கெட் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு சாப்பிடுவேன் நான். இந்த சைடு பக்கத்துல. எனக்கு வீட்டுல சமைச்சதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 3 வேளையும் தக்காளி சாதம், முட்டை ஆம்லேட். 3 வேளையும் 3 வேளையும் கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருப்பேன். இந்த தக்காளி எல்லாம் ரேட் அதிகமா இருக்கப்ப என்ன செய்வீங்க? பரவாயில்ல, எவ்வளவு இருந்தாலும் வாங்கி சாப்பிடுவேன். அம்மா கையால சமைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடுவேன் நான். இதுதான் கிடையாது. அதுல என்னோட ஃபேவரட் பார்த்தோம்னா பூரி தான். அதோட அளவுலாம் கிடையாது, கணக்கே இல்லாம சாப்பிடுவேன். கணக்கு ஒரு 10 பூரி குறைஞ்சது. நான் எல்லா டிஷ்ஷுமே நல்லா சாப்பிடுவேன், கணக்கே கிடையாது எதுக்குமே. பிரியாணி எவ்வளவு சாப்பிடுவீங்க? எத்தனை பிரியாணி வந்து 5 பிளேட்ஸ் சாப்பிடுவேன். என்னது 5 பிளேட்ஸ்? இவ்வளவு கூட்டு தான் கடைக்கு போகணும்னு நினைக்கிறேன் நான். ஊருக்கு போனா அம்மா வந்து நாட்டுக்கோழி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே வந்து வீக்லி ஒன்ஸ் போயிடுவேன். சரி, இந்த பக்கம் நான் வரேன். பிடிச்ச உணவு, வித்தியாசமான உணவு வகைகள். முடக்கத்தான் தோசை சாப்பிடும் சார். முடக்கத்தான் தோசைங்கிறது அது என்ன வகை? முடக்கத்தான் கீரை சார். அந்த கீரையை வந்து புழுங்கரிசியோட அரைச்சி தோசையா சாப்பிட்டோம்னா அந்த முடக்கு நீக்கெல்லாம் நல்லது. ஆனா அது பூண்டு பொடி வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓஹோ, பாத்தீங்களா, வைத்தியம் வருது உள்ள. கேழ்வரகு கார அடை, அரிசி கார அடை, அரிசி மாவு கார அடை. யூஸ்வலாவே ரெண்டு தான் சாப்பிட முடியும். நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா 4 சாப்பிடுவேன் நான். கேழ்வரகு கார அடை. எங்க அம்மா பண்ற கூட்டாஞ்சோறு சூப்பரா இருக்கும். இது சவுத் சைட்ல பண்றது, எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். கூட்டாஞ்சோறுனா என்ன சார் அது? சாதம், அரிசி, பருப்பு, காய்கறி, எல்லா காய்கறியும் போட்டு இந்த சவுத் சைடு, திருநெல்வேலி சைடு பண்ணுவாங்க, நல்லா இருக்கும் கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறுங்கிறது எல்லாத்தையும் கலக்கி எல்லாம் ஒன்னா போட்டு பண்ணா கூட்டாஞ்சோறு கலர்ஃபுல்லா இருக்கும். எங்க அம்மா கச்சட்டியில பழைய சாதத்தை பிசைஞ்சு தயிர் ஊத்தி பிசைஞ்சு. என்ன கச்சட்டியா? என்ன சொன்னீங்க? கல்ச்சட்டியில பழையது இருந்தா பிசைஞ்சு எல்லாரும் உட்கார வச்சு கையில தருவாங்க. இந்த வரலாறு சாத்த குழி பண்ணிட்டு அதுல குழம்பு ஊற்றி சாப்பிடுறது. இப்ப லேட்டஸ்டானா இந்த பொரியில வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, அரிசி பொரியில அது உப்புமா மாதிரி பண்ணி, அது உடம்புக்கும் நல்லது, வெஜிடபிள்ஸும் அதுல போயிடும். அது பண்ணி கல் சட்டியில சாப்பிட்டுருக்கீங்களா? நம்ம சொல்றாங்களே அவங்க. நம்ம கல்ச்சட்டியில எல்லாம் சாப்பிட்டது இல்ல. பட் அம்மா செய்யற பெசரட் தோசை ரொம்ப பிடிக்கும். என்ன தோசை? பெசரட் தோசை, பருப்புல பண்றது. ஓஹோ, ஃபுல்லா பருப்பு மட்டும் நல்லா ஊற வச்சு பண்ணி கொடுப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இடியாப்பம், மோர் வந்த சாறு, அது நல்லா இருக்கும். இடியாப்பம் மோர் வந்த சாறு அது என்னது? அது வந்து ஆக்சுவலி மோர் மஞ்சள் பொடி எல்லாமே கலந்து ஒரு டிஷ் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஓஹோ, நல்லா இருக்கும். சளிக்கெல்லாம் நல்லதும்பாங்க. ஆமா, அரிசி மாவுலாம் போட்டு கலந்து. நான் எனக்கே கேள்விப்படாத விஷயமா இருக்கு இது. அது பேர் என்ன சொன்னீங்க? சாரி. மோர் வந்த சாறு. மோர் வந்த சாறு. சாப்பாடு தான் வாழ்க்கைன்னு பேசுறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆனா இந்த சைட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாதான் அவ்வளோ டிஷ்ஷஸ், அது பழங்காலத்து டிஷ்ஷஸா இருக்கட்டும், வாழ்வியல் முறையில வந்ததா இருக்கட்டும், அவ்வளோ சொல்றாங்க. உங்கள்ட்ட இந்த ட்ரெண்டியா புதுசா இந்த ஆத்தோ சொன்ன மாதிரி ஏதாவது புது வகையான உணவு வகைகள் இருக்கா? மும்தாஜ் சிக்கன். கேள்விப்படாத பேரா இருக்கு. மும்தாஜ் இருக்கு சார். இது உண்மையாலுமே அப்படியா? எப்படி இருக்கும் அந்த சிக்கன்? 3 டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் சார்.
ஒன்று வந்து ஒரே பிளேட்டில் தான் தருவாங்க 3 வெரைட்டி. ஒன்று வந்து இப்போ புதினா சட்னியில் மிக்ஸ் பண்ண சிக்கன், இன்னொன்று வந்து பெப்பர் சிக்கன் மாதிரி, இன்னொன்று வந்து செட்டிநாடு சிக்கன்லேயே நிறையா சாஸ் ஊற்றி வர்றது சார். 3 ஒரே பிளேட்லேயே வரும். நல்லா இருக்கும் சார், வித்தியாசமாக இருக்கும். சாப்பாடை குறிப்பிட்ட இந்த நேரத்துக்கு சாப்பிடலாம், என்னென்ன உணவு வகைகள் சாப்பிடணும்? காலையில் அரசர் மாதிரி சாப்பிடணும், மதியம் இளவரசர் மாதிரி சாப்பிடணும், நைட்டு வந்து பிச்சைக்காரர் மாதிரி சாப்பிடணுங்குவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, காலையில் வந்து நல்லா பாதாம் பிஸ்தா மைல்டாக இருக்கும், ஆனால் நிறைய எனர்ஜெட்டிக்கான உணவுகளை காலையில் எடுத்துக்கணும். மதியம் வந்து அறுசுவையோட எல்லா சுவையும் கலந்த மாதிரி எடுத்துக்கணும். நைட்டு இருந்தால் சாப்பிடணும், இல்லைன்னா விட்டுறலாம். மிட் நைட்ல யாராவது சாப்பிடுவீங்களா சாப்பாடு பிரியர்கள்? இங்க பாருங்க எவ்வளவு பேர் கை தூக்குறாங்க. கொடுங்க கொடுங்க. மிட் நைட்லயா? 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். நைட் 1 மணிக்கு? நைட் 1 மணிக்கு எங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. வெரி குட்ங்க. அம்மா செஞ்சு வேற அம்மா கொடுப்பாங்க. செஞ்சு கொடுப்பாங்க. என்ன சாப்பிடுவீங்க நைட்? என்ன சாப்பிடுவீங்க? யாராவது கை தூக்குனீங்களே. பிரியாணி. நைட் 1 மணிக்கு? நைட்டு 1 மணியோ 3 மணியோ 2 மணியோ எந்த டைமா இருந்தாலும் எழுப்பிட்டாங்கன்னா போதும், பிரியாணின்னு சொன்னா போதும், எழுந்த உடனே சாப்பிட்ரு. 12 மணிக்கு எந்திரிச்சு பிரியாணி திம்பேன் நானு, ஜாலியா சாப்பிடுவேங்கிறாங்களே, எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கெல்லாம் சின்ன வயசு சார், தெரியல அவங்களுக்கு. வெஜிடபிள்ஸே ஜீரணம் ஆறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. நீங்க நான்வெஜ்ஜை மிட் நைட் சாப்பிடுவேன்றீங்க. நான்வெஜ் மிட் நைட்டுமா பகல்ல பண்ணது நல்லா இருக்குமா? ஃப்ரிட்ஜில் வைப்பீங்களா? அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சதை எடுத்து சாப்பிடுவீங்களா? திருப்பி சுட வைப்பீங்களா? இதெல்லாம் நிறைய இருக்கு. நீங்க சொல்றீங்க ஓகே, ஏன்னா உங்களால வந்து 1 மணிக்கு சாப்பிட்டா வந்து ஜீரணம் வரும், தூங்க முடியாது, தலைவலிக்கும், எல்லாம் வரும். நாங்க வந்து அப்படி இல்லை, நாங்க வந்து 1 மணிக்கு நீங்க தலப்பாக்கட்டு பிரியாணி இல்ல நெய் தோசை எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க அந்த சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை இது பண்ணி முடிச்சிருவோம், அவ்வளவுதான். உங்க வயசு அந்த மாதிரி, எங்க வயசு அந்த மாதிரி. ஸ்டைல் இருக்கு சாப்பிட்றதுல. உதாரணத்துக்கு கடலை மிட்டாய் சாப்பிட்றது கொஞ்சம் கடினமான பொருளா இருந்தால் நம்ம அப்படியே ஸ்டைலா சாப்பிடுவோம். அதுவும் பக்கத்துல பொண்ணு இருந்துச்சுன்னா இன்னும் அப்படியே பயங்கரமா சாப்பிடுவோம். புவர் ஈட்டர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. என்னென்ன உணவு வகைகளை எப்படி எப்படிலாம் சாப்பிட்றோம் நம்ம? இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டைலாக சாப்பிடணும் அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே அப்படின்ட்டு ஒண்ணுமே ஆகாத ரியாக்ஷனே, ஆனா உடனே அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் சிலிர்ப்பு வேணும்னே. அப்பதான் சும்மா பார்த்த உடனே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் அப்படின்னு தெரியும். இதைத்தான் கேட்டேன் நான். நூடுல்ஸை தவிர எல்லாமே கையால் சாப்பிடுவேன். எல்லாருமே ஆஃபீஸில் ஸ்பூன் யூஸ் பண்ணுவாங்க, நான் ஸ்பூன் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். வித்தியாசமா சாப்பிட்றது. பப்ளிக்ல வந்து சவுண்ட் இல்லாம சாப்பிடணும். அந்த மாதிரி எல்லாம் சவுண்ட் அடுத்தவங்க வந்து ஒரு அருவருக்கிறத்தக்க சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அதுதான். எலும்பு ரோஸ்ட் கடிச்சு அப்படியே இழுத்து சாப்பிட்றது, அது ஒரு டேஸ்டே தனிங்க சார். அதே போல் இட்லியை நல்லா பிச்சு போட்டு சாம்பார் ஊற்றி ஃபுல்லாக அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றோம், அது ஒரு டேஸ்டே தனிங்க சார். ஏ அப்பா. பாயாசத்தை எப்பவுமே சார் அந்த டம்ளர்ல ஊத்தி ஸ்பூன்ல குடிச்சாலாம் டேஸ்ட் இருக்காது. அப்படியே அந்த இலையில போட்டு இப்படி கையை வச்சு சாப்பிட்டாலே அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. இல்ல சில பதார்த்தம் சாப்பிட்றதே கஷ்டம். என்னன்னா உதிர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். முறுக்கு அப்படிதான். முறுக்கு சாப்பிட்றப்ப 2-3 அப்படியே பீசஸ் எல்லாம் விழுவும். இப்படி பிடிப்போம் கேட்ச் எல்லாம் பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்போம். முறுக்கு சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிடுவீங்க முறுக்க? முறுக்கு பார்த்துட்டோமா, சில டைம் ஆஃபீஸில் சாப்பிடும்போது கீழே விழுந்துரும். யாருனாச்சும் பாக்குறாங்களா என்ன, அது டீசென்டான இடத்துல தான் விழுந்திருக்கும். பாக்குறாங்களா என்ன, எடுக்கலாமா வேணாமான்னு பார்த்து எடுத்து சாப்பிடுவீங்க. சின்னதா முறுக்கு எப்படி சாப்பிடுவீங்க? முறுக்குன்னா என் பையனுக்கு ரொம்ப இஷ்டங்க. அவன் சாப்பிட்ற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சத்தமே போடாம சாப்பிடுவான், எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவான். அவருக்கு இஷ்டப்பட்டதை இந்த அரங்கத்துக்கு கொண்டு வரோம். நம்ம நில் கவனி சொல்ல அரங்கத்துக்கு கொண்டு வரோம். முறுக்கு கொடுங்கப்பா எல்லாருக்கும். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. நீங்க ரொம்ப முறுக்கு அழகா ஸ்டைலிஷா சாப்பிடுவீங்க, ரொம்ப ஆசையா சாப்பிடுவீங்கன்னு அம்மா சொன்னாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சைடுல யார் ரொம்ப ஸ்டைலிஷா அந்த முறுக்கு சாப்பிட்டா நீங்க பார்த்ததுல? அந்த பாட்டி. அந்த பாட்டியா? தம்பி நீ அரசியல்வாதி ஆயிடுவ. பாட்டி வெரி குட். அந்த சைடுல நீங்க சொல்லுங்களேன், யார் ரொம்ப ஸ்டைலிஷா சாப்பிட்டா நீங்க? ப்ரௌன் கலர் ஷர்ட். ஆக்சுவலி ப்ரௌன் கலர் ஷர்ட் வந்து வித்தியாசமா சாப்பிட்டாரு. ஸ்டைலிஷா இல்ல, நம்மள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வித்தியாசமா சாப்பிட்டாரு அவரு. எப்படிங்க சாப்பிட்டீங்க? நான் பார்க்காம விட்டேன் நானு.
ஓ விஷ்ணு, சங்கு சக்கரம் விஷ்ணு மாதிரி. ஓகே. சாப்பாட்டுலயே இந்த விஷயம் எனக்கு குறிப்பா ஒரு காம்பினேஷன் சொல்லுவோம்ல, எனக்கு வந்து இப்ப தயிர் ஊத்தி மேல சாம்பார் ஊத்தி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காம்பினேஷன்ஸ் வித்தியாசமான காம்பினேஷன்ஸ் என்ன? தயிர் வந்து சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துலயும் போட்டு சாப்பிடுவேன். இட்லி வந்து பால் சக்கரை போட்டு சாப்பிடுவேன். ஓ, தயிரை வந்து எல்லாத்துக்கும் காம்பினேஷன்? எல்லாத்துக்குமே காம்பினேஷன் தயிர் யூஸ் பண்ணுவேன். ஓகே, குட். பழைய சாப்பாட்டில் நாள் வச்ச மிச்ச மீதாரியெல்லாம் சூடு பண்ணி சுண்டை குழம்புன்னு வைப்பாங்க. அந்த தயிர் சாப்பாட்டோட அதை சேர்த்து சாப்பிட்டா தூக்கம் வரும் பாருங்க, அவ்வளோ அலாதியாக இருக்கும். அந்த சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டாகவும் இருக்குங்க. வித்தியாசமான காம்பினேஷன். என் ஃப்ரெண்டு டீ காஃபில பொரிய போட்டு சாப்பிடுவாரு. அந்த மாதிரி வித்தியாசமா கேட்க. தோசைக்கு ரசம் பிடிக்கும் சார். தோசைக்கு ரசம், ரச தோசை. காஃபில வேர்க்கடலை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சார். வேர்க்கடலை டேஸ்டா இருக்கும். ஓகே, நான் இதான் கேக்குறேன் வித்தியாசம். காஃபியும் டீயும் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்புறம் தயிர் சப்பாத்தி. அம்மா 12 மணிக்கு நீ பிரியாணி சாப்பிட்றப்பே நினைச்சேன் வித்தியாசமான காம்பினேஷன் சொல்ல வரும். தோசை ரோஸ்டா போட்டுட்டு தோசையோட தொட்டுக்கிற காப்பி இல்லை டீ தொட்டு சாப்பிடுவேன். சட்னி சாம்பார் கிடையாது. தோசையோட நல்ல சூட டீ காஃபி ஏதாவது தொட்டு சாப்பிடுவேன். நம்ம ஹோட்டல்ஸ் போவோம், என்னன்னே தெரியாம மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்ணிருப்போம். ஆனா வடிவமே வேற வந்து மொக்கையா வாங்கிருப்போம். அது மாதிரி சொல்ல முடியுமா? ஜப்பான் கிறிஸ்பி புரோட்டா. ஜப்பான் கிறிஸ்பி புரோட்டா அப்படின்னு கேட்டீங்களா? என்ன வந்துச்சு? புரோட்டா மாதிரி இல்ல அது, அதுல ஏதோ சாம்பார் ஊத்தி கொண்டு வந்தாங்க. சோ உங்களுக்கு மொக்கையா இருந்தது? அது சாப்பிடவே இல்லை, நான் சாப்பிடவே இல்லை. வந்தது அப்படியே திருப்பி அனுப்பிச்சிங்க. ஜப்பான் கிறிஸ்பி புரோட்டா. ஓகே. ஆக்சுவலி வந்து ஒன்ஸ் என் ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணேன், ஜூஸ் ஷாப் போனோம், ரொமான்சியா அப்படி சொல்லிட்டு ஒரு ஜூஸ் இருந்தது. சரி வி பிளான் சம்திங் போய் நாங்க கொடுத்தோம். கடைசியில பார்த்தா வந்தது மாம்பழம் ஜூஸ். எங்களுக்கு அதுக்கு ரொமான்சியான்னு பேர் வச்சு. ரொமான்சியா. ஓகே. ரீசெண்டா லாஸ்ட் வீக்கு லஞ்சு எடுத்துட்டு வரலன்றதுனால ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து மெனு கார்டு பார்த்துட்டு வெஜ் சாப்ஸி அப்படின்னு ஒன்று இருந்தது, அமெரிக்கன் வெஜ் சாப்ஸி. சரி என்னதான் இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு அது வரத்துக்கு. ஒரு பிளேட்ல தனியா நிறைய முறுக்கு மாதிரி ஏதோ எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க. ஒரு பவுல்ல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சூப் மாதிரி இருந்தது. சத்தியமா எனக்கு அது எப்படி சாப்பிடணுன்னே தெரில. கையில சாப்பிடணுமா ஸ்பூன்ல சாப்பிடணுமா, இதை ஊத்தி சாப்பிடணுமா இல்லை தொட்டு சாப்பிடணுமா, ஒண்ணுமே தெரில. ரொம்ப நேரமா உட்காந்துருந்தேன், சுத்தி பார்த்தேன். இந்த பவுல்ல இருக்கிறத இதுல ஊத்திட்டு அப்படியே கொஞ்சம் முறுக்கு அப்படியே சிக்கிட்டு இருக்கு, எப்படி எடுக்கிறதுனே தெரில. ஸோ கையிலேயே அப்படியே உடச்சி இந்த குழம்பையும் ஊற்றி எல்லாத்தையும் அப்படியே பிசைஞ்சு அடிச்சிட்டேன். நானும் மிஸ்ஸஸும் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து நான் எப்பவுமே வந்து சவுத் இந்தியன் ஃபுட் தான் ஆர்டர் பண்ணோம். அவங்க இல்லைங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஸ்பெஷல் காஷ்மீரி புலாவுன்னு போட்டிருந்தது. இருக்கிறதுலேயே அந்த மெனு கார்ட்லேயே அதுதான் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. போச்சு பர்ஸு திஞ்சிச்சுன்ட்டு சரி பரவாயில்ல டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட்றலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு வந்தது பார்த்தா புளி சாதம் மாதிரி இருந்தது. அன்னிலேருந்து நான் வந்து புலாவும் ஆர்டர் பண்ணுறதில்ல, ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணுறதில்ல. உயிரோட்டமா பேசிட்டு இருக்காங்க. உணவு குறித்த சிந்தனை ரெண்டு தரப்புல இருந்தும் நிறைய பேர் உணவு குறித்த உணர்வு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அது மேலும் அழகூட்டுறதுக்காக ரெண்டு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆக்டர், டாக்டர், என்ன வேணா சொல்லலாம் இவங்கள. ஷர்மிளா அவர்கள் இந்த பக்கம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படிங்கறதுல முக்கியமானது பாலை. அந்த பாலைங்கிற திரைப்படம், அதோட இயக்குனர் செந்தமிழன் அவர்கள். பேரே நல்லா இருக்கு. பேருக்கும் வணக்கம். உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப ஆவலா இருக்கு அதை கேட்க. இந்த க்ரீம் பிஸ்கெட் இருக்குல்ல, இந்த க்ரீம் பிஸ்கெட்டை வந்து அப்படியே சாப்பிடாம அதை ரெண்டு புல்லா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாக்கால நுனி நாக்கால அந்த க்ரீமை மட்டும் வழிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு க்ரீம் பிஸ்கெட்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடுற ஒரு ருசி இருக்கு. பசங்களுக்கு எச்சிதான் ஊறுது. தொடங்க முதல்ல நீங்க சொல்றது. அதே மாதிரி வீட்டுல பஜ்ஜி இல்லைன்னா அந்த பீச்ல பஜ்ஜி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த வெளியில இருக்கிற அந்த போர்ஷன், அந்த மாவு போர்ஷனை மட்டும் தனியா சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ள இருக்கிற அந்த வெஜிடபிளை தனியா சாப்பிடுறதுல வந்து ஒரு அலாதி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம்னா. அதே மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து நிறைய ட்ரெயின் ஜேர்னிஸ் நிறைய போயிருக்கும். ஸோ பாம்பேல பாட்டி வீட்டில் சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் முடிச்சுட்டு பாம்பேலேருந்து மெட்ராஸ்க்கு வரும்போது இட்லி செஞ்சுட்டு அதை நல்லா அந்த மிளகா பொடியில் ஊற வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு ஒரு நூலை வச்சு அந்த எஜ்ஜை தைச்சு கொடுத்துருவாங்க. அதை வந்து அன்னைக்கு சாப்பிடாம அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் வச்சுட்டு அது நூலை அப்படி இழுத்தா அது வந்துடும், அந்த பிளாஸ்டிக் கவர் ஓப்பன் ஆகிடும். அந்த ஸ்மெல்லோட அந்த இட்லியை சாப்பிட்ற சுகம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் நான் லைஃப்ல. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு இருக்கிற பாரம்பரிய உணவுகளா இருந்தாலும் சரி, இல்லை இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸா இருந்தாலும் சரி, ஐ லவ் ஃபுட் பேசிக்கலி. நீங்க சமைக்கவே வேணாம், உங்க வீட்டுல இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். கொடுத்து வச்சு உங்க வீட்டுல உள்ள எல்லாருமே நிஜமா அப்படி நாக்கு ஊறுது. சில உணவுகள் பார்த்தா நமக்கு அப்படியே எச்சி ஊறும், நாக்கு ஊறும். இந்த மாதிரி பேசுறப்ப கூட ராதா ஒரு படத்துல அப்படி மீன் அப்படி இது உரியறப்ப அப்படியே சிவாஜி கணேசன் சார் ஒரு கொடுப்பாரு முதல் மரியாதை. பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை அந்த ரியாக்ஷன்ஸ்க்குலாம். இப்ப அவங்க பேசினப்ப கூட எனக்கு அந்த ரியாக்ஷன் தோணுச்சு. என்ன அந்த மாதிரி உணவுகள் சொல்ல முடியும்? இப்ப நெத்திலி கருவாடு வறுப்பாங்க அம்மா. அந்த கருவாடு அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கும்போதே நமக்கு வர ஆரம்பிச்சிடும்.
இச்சி அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எல்லாருமே ஹானஸ்டா அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஓகே, எச்சி ஊறுற உணவு வகைகள். ரசகுல்லா சார், சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும் சார். இந்த சைடு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கோதுமை அல்வா சார், அந்த நெய்யை ஊற்றி அதை கிண்டி அதை இறக்குறதுக்கு முன்னாடி அந்த நாக்கில் எச்சி ஊறும் சார். எப்போ இறக்கி அப்படி சூடாக தட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்ட் ஊறுது. இந்த மாதிரி எச்சில் ஊறுற மாதிரியான பாட்டிமா சொல்லுவாங்க நினைக்கிறேன். கொடுங்க, சவுண்ட்லாம் வேற கொடுங்க. மோர்களின்னு ஒன்று பண்ணுவாங்க. அரிசி மாவில் மோரை ஊற்றி தயிர் மிளகா தாளித்து நிறைய எண்ணெய் ஊற்றி அது அல்வா மாதிரி தட்டில் ஊற்றிடுவாங்க, மைசூர்பா மாதிரி. அப்புறம் அது அப்படியே அள்ளெல்லாம் வரும். அதை பார்க்கறதுக்கு அது அப்படி வாயில் போட்டு அப்படியே நைஸாக உள்ளே போகும். அது ரொம்ப நல்லா. செந்தமிழன் சார், உங்கள்ட்ட தான் கேட்கணும்னு நினைச்சேன். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஸ்லாகித்து லயித்து போய் அந்த உணவோட ஒன்றி போய் பேசுறப்ப எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி பாக்குறீங்க இந்த மேடையை? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உணவு ரொம்ப அபரிமிதமான ஒரு விஷயம். இங்கே பற்றாக்குறையெல்லாம் கிடையாது. ரொம்ப அரிதாக பஞ்சங்கள் வந்திருக்கு. இங்கே வந்து ஊருக்கு ஒரு வகை உணவு இருக்கும். தென்மண்டல உணவு, நடு தமிழ்நாடு உணவு, வட தமிழ்நாடு உணவு, மேற்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி மண்டல வாரியாக பிரிச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள் ஊரில் வந்து குறவை மீனுன்னு ஒன்று பிரபலம். அது வந்து வாய்க்கால்களில் இருக்கும். அதில் குழம்பு வைக்கிறது சிறப்பு. அது ஈரோடு பக்கம் போனால் அது கிடைக்காது. ஆனால் ஈரோட்டில் கிடைக்கக்கூடிய சில வகை மீன்கள் இங்கே கிடைக்காது. அப்படி ஒரு ஊருக்கு ஒரு உணவு சிறப்பு இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம். சாப்பாட்டு பிரியர்கள்ட்ட தான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த உணவு சாப்பிட்றதுக்காக இவ்வளோ தூரம் நான் பயணம் பண்ணேன், ரொம்ப தூரம் இல்லாமல் லோக்கல்லையே பக்கத்தில் இந்த இடம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுவோமே. சார், என் வீடு வந்து ராயபுரத்தில் இருக்கு. பிரியாணி வந்து ட்ரிப்ளிகேன் ஐசோஸில் சூப்பராக இருக்கும். நான் அங்கேருந்து எவ்ரி ஃப்ரைடே இங்கே வந்து சாப்பிட்டு தான் போவேன். சூப்பராக இருக்கும் பிரியாணி. இந்த சைடில் இருந்து சைதாப்பேட்டை வடகரி முகப்பேரில் வந்து கோங்கூர பச்சடின்னு ஒரு ஆந்திரா மெஸ்ஸில் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் சார். சார், குற்றாலத்துக்கு போனா சார் அந்த குளிர்ச்சி அங்கே குளிராக இருக்கும், ஜில்லுன்னு வருவோம் சார். சுட சுட அல்வா கொடுப்பான் சார். நிறைய அப்படி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் சார். பாலைங்கிற படத்தை காட்டுக்குள்ளே தான் எடுத்தீங்க. காட்டில் கிடக்கிற மிருகங்கள் பறவைகள்லாம் சாப்பிட்டீங்களா? அது என்ன பண்ணீங்க சாப்பாட்டுக்காக? அதை பாலைக்கு வந்து நாங்கள் சமைச்சிக்கிட்டோம், நாங்களே சமைச்சிக்கிட்டோம். பழங்குடி மக்களோட காடுகளில் போய் தங்கும் பொழுது அவங்க ஊரில் என்ன கிடைக்குதோ அதை சமைச்சு தர சொல்லி சாப்பிடுறது சாப்பிடுவாங்க. அவங்க என்ன சாப்பிடுவாங்க? அவங்க பெரும்பாலும் வந்து கேழ்வரகு களி. அதை வந்து அது ஒரு அவங்க கிண்டுற விதமே வித்தியாசமாக இருக்கும். நல்லா ஒரு பெரிய சட்டி வச்சு வாசலில் வச்சு 2 பேர் பிடிச்சிக்குவாங்க. ஒரு குச்சியை வந்து மத்து மாதிரி இருக்கும். அதை ஒரு 2 பேர் கயிறு போட்டு பிடிச்சிட்டு இப்படி மாற்றி மாற்றி விடுவாங்க. 3/4 மணி நேரம் அந்த வேலை நடக்கும். காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழங்குடி வீட்டை சுற்றியும் காய்கறிகள் இருக்கும். அதை உடனே அப்போவே பறிப்பாங்க. அப்போவே பறித்து அதற்கான குழம்புகள்லாம் வைப்பாங்க. காட்டுக்குள்ளே போய் பலா பிஞ்சுகளை அறுத்துட்டு வந்து அதை அப்படி ஒரு சீவு தான் சரன்னு பலாவை வந்து தோல் சீவிட்டு அதை வெட்டி அவியலாக வைப்பாங்க. இப்படி ஒரு 2 மணி நேரம் ஆகும் சமைக்கிறதுக்கு. ஆனால் அதோட உச்சகட்டமான சுவையாக இருக்கும். அங்கே கிடைக்கிறது அதுதான். அதை மீதப்படுறத தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டு காலையில் பழைய களிக்கு பச்சை மிளகா, வெங்காயம், இந்த மாதிரி காலை உணவு அப்படி இருக்கும். மதியம் ஏதாவது வேட்டையில் கிடச்சிதுன்னா உணவு, இல்லைன்னா ஏதாவது அசைவம் நம்ம கேட்டோம்னா அங்கே நாட்டுக்கோழி பிடிச்சி சமைச்சு தருவோம். நம்மள மாதிரி கிராசரிஸ் போட்டு பயங்கர இந்த மசாலாக்கள்லாம் போட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா மிளகாய் அரைப்பாங்க. மிளகு கூட பயன்படுத்துறது இல்லை. ரொம்ப அரிது தான், உங்களுக்கு கிடைக்காது. டாக்டர் அப்படிங்கிற காரணத்துக்காக கேட்குறேன். ரசிச்சு உணவு வகைகள்லாம் சொன்னீங்க. எங்க பசங்களும் அப்படிதான். 12 மணியா இருந்தாலும் பிரியாணி சாப்பிட்றாங்க. உடல் நலத்துக்கு கேடுறா தம்பிங்களா விட்டுங்கடான்னு பாட்டிலாம் கதறினாலும் அதெல்லாம் முடியாது, எங்க வயசை நாங்க சாப்பிடுவோங்கிற ஆர்வம் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க இந்த உணவு 12 மணிக்கு சாப்பிடுறது? ஆக்சுவலா அவங்க சொன்னதும் தவறு, இவங்க சொன்னதும் தவறு. பட் ஆக்சுவலா பிசியோலாஜிக்கலி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா 3 meals a day அப்படிங்கறத ஸ்பிளிட் பண்ணி மேக் இட் 6 meals a day அப்படின்னு சொல்றாங்க. காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 5 இட்லி சாப்பிடுறீங்கன்னா அது ஒரு 2 இல்ல 3 இட்லியா குறைச்சிட்டு திரும்ப மிட் மார்னிங் ஸ்நாக் ஒரு 11 o'clock போல ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக், ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிடலாம், இல்ல ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், இல்ல ஒரு கேரட் சாப்பிடலாம், சம்திங் லைக் தட் ஹெல்த்தியா. அண்ட் கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் த்ரூ அவுட். நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளஷ் அவுட் ஆயிடுறது. டெய்லி சாப்பிடுவோம், கொஞ்சமா சாப்பிடுவோம். இதெல்லாம் நான் டோட்டலா அவாய்ட் பண்ண போறேன், ரைஸே தொட போறது இல்ல, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கறதும் இட் இஸ் அன்ரியலிஸ்டிக். எல்லாமே இருக்கணும். எல்லாம் ரைட்டு. நான் ஆனா ஃபுல் கட்டு தான் கட்டுவேன். தவறே இல்ல, நான் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. எனக்காவது ஒரு நாள் எஸ் நமக்கு அந்த ஈட்டிங் பிஞ்ச் வரும், இன்னைக்கு போய் ஒரு மாத்திரை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, பட் நாட் எவ்ரி டே. அவர் சொல்ற மாதிரி எனக்கு எந்நேரமும் நான் வந்து
12 பிளேட் பிரியாணி சாப்பிடுவேன்னா தட் இஸ் இன்னைக்கு அதோட எஃபெக்ட் அவங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். இன்னைக்கு அதோட எஃபெக்ட் அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் இந்த வயசுல அந்த அபியூஸ் வந்து ஹிஸ் பாடி கேன் டேக் இட். பட் ஒரு வயசு தாண்டும் போது அதோட எஃபெக்ட்ஸ் அப்போ தெரியும். ஸோ அப்போ இட் இஸ் டிஃபிகல்ட். சார் ஆக்சுவலாக மேடம் வந்து ஒரு நாளைக்கு 6 டைம் சாப்பிடலாம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக 3 டைம்னு சொன்னார். 3 டைம் கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட்ட மருந்தின வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிவினேன். சாப்பிட்ட பொருள் அருந்தியதுன்னு தான் சொல்லிருக்காங்க, சாப்பிட்டதுன்னு சொல்ல. கூழாக்கி அருந்துறது. கூழாக்கினா நீங்கள் எல்லாம் கரைச்சி குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பல்லுல அதுக்கு தான் கொடுத்துருக்கு. நல்லா மென்று ரசிச்சு சாப்பிட்டா போதும். இல்ல ஆக்சுவலா வெரி வேலிட் பாயிண்ட். ஏன்னா சயின்டிபிக்கலி பாத்தீங்கன்னா கூட இந்த ஸ்டமக்ல இருந்து நம்ம பிரெயினுக்கு சிக்னல்ஸ் போய் யூ ஆர் ஃபுல் அப்படிங்கறத நம்ம ரியலைஸ் பண்றதுக்கு மினிமம் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. இவர் பேசுனதுல உண்மையா பிராக்டிக்கலான விஷயங்கள் இருக்கா? அவர் சொல்றது உண்மைதான், பட் வாழ்வியல் சார்ந்து இருக்கா அப்படிங்கறத யோசிச்சு வைங்க. நீங்க நிறைய பேசலாம், நம்ம உணவு குறித்தான் பேசிட்டு இருக்கோம். என்னோட வாழ்க்கையே உணவு தான், உணவுக்காக நான் நெக்ஸ்ட் வேணா போவேன் அப்படின்னு ஒரு சாராரும், இல்ல சாப்பிட்றதுங்கிறது அளவாவும் இருக்கணும் அழகாவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு சாராரும் பேசிட்டு இருக்கோம். இந்த சைடு தான் கேட்கிறேன், ஃபுல் கட்டு கட்டுறது அப்படின்னா என்ன? காலையில தோசை ஊற்றி கொடுப்பாங்க. எனக்கு எப்படின்னா கல்லில் ஒரு தோசை இருக்கணும், தட்டில் ஒரு தோசை இருக்கணும். அப்படி ஊற்றி கொடுத்தா ஒரு சட்டி மாவு காலியாகிற வரைக்கும் சாப்பிடுவேன். அப்படியா? சட்னியும் காலியாயிரும், தோசையும் காலியாயிரும். எனக்கு அப்புறம் யாரும் சாப்பிடவே முடியாது. 20-30 தோசை அசால்ட்டா சாப்பிடுவேன். அசால்ட்டா தம்பி சொல்லுவான், பரோட்டா சூரிய மாதிரி திங்கிறடா. எங்க தம்பி இருக்காரா இங்க? உங்க பையன் தானா? அப்படியா? குடும்பத்தை உருவாக்க சொன்னா. குட் குட். இங்க பக்கத்துல அங்க எங்க அம்மா சொல்லுவாங்க, வாய் திறந்தா காக்கா வந்து கொத்திட்டு போகும்னு. அந்த ரேஞ்சில் சாப்பிட்றதா ஃபுல் கட்டு. ஆக்சுவலா சில டைம் இந்த மாதிரி ஃபுல் கட்டு அதெல்லாம் பண்ணாங்க வச்சுக்கோ. அப்படி சொல்றதுன்னா எழுந்து நிற்கும் போது வாயில வாந்தி வர மாதிரியே இருக்கும், லைட்டா வெளில வந்துட்டு அதை கூட சம்டைம்ஸ் சில பேர் முழுங்குவாங்க. அதை பார்க்கறது ரொம்ப கேவலமா இருக்கும். பட் அதான் ஃபுல் கட்டு. ஓகே ஓகே, இப்படிதான் கேக்குறேன் நான். ஃபுல் கட்டு என்னென்ன செய்யும் நம்மள உடல்? ஆக்சுவலா சில டைம் என்னன்னா ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடும். ரூம்ல எவனாவது ஒருத்தன் ஸ்பார்க் பண்ணிட்டானா முடிஞ்சிச்சு. பெசநகர் போகணும்டா, ஃபிஷ் சாப்பிடணும்னு ஃபிஷ் முடிப்போம். ஃபுல்லா அதுவே ஓரளவு ஃபுல் ஆயிடும். அப்படியே வெளில வந்து அந்த ஐஸ்கிரீம் அந்த தள்ளு வண்டிலாம் வச்சிருப்பாங்க. சரி இது சாப்பிடலாம்டான்னு சொல்லிட்டு இது அது கொஞ்சம் அப்படியே மேல வரும். அதுதான் ஃபுல் கட்டு. உங்களை பார்த்தா ஒரு 1-2 வார்த்தையில சொல்லுங்க, எப்படி தோணுது? என்னன்னு என்ன சொல்லணும்னு தோணுது? வீம்புக்கு செய்யறாங்க. வீம்புக்கு செய்றீங்க, வீம்புக்கு செய்றீங்க. அடுத்தது சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது. சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது. ஃப்ரீயா கிடைச்சா பின்னாடி வர குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நம்முடைய சித்த மருத்துவத்திலையும் சரி, ஆயுர்வேத கொள்கையிலையும் சரி, வயிறில் வந்து செரிப்பதற்கான வெப்பம் வேணும். அது பஞ்சபூத கோட்பாட்டின் அடிப்படையிலையும் வெப்பம் நிறைய இருக்கணும். வெப்பம் உருவாகும் பொழுது உணவு செரிக்கப்படும். ஏன்னா எனர்ஜி, இப்போ கலோரின்னு இப்போ நவீன மருத்துவத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அது கலோரின்றது ஒரு விதமான வெப்பம் தான். வெப்பம் தான் ஆற்றல். அப்போ உடம்புல செரிமானத்துக்கு தேவையான வெப்பம் இருந்ததுன்னா சாப்பிட்டுக்கலாம். அதை உணராமல் சாப்பிட்றதுன்றது நிச்சயமாக தீங்கு தான். ஏன்னா பசி இல்லாமல் என்ன சாப்பிட்டாலும் அது எமோஷனலான ஒரு முடிவு, உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற ஒரு முடிவு. அது தவறு. பசின்றது உணர்வு. அது இவனை சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. வாந்தி வர மாதிரி இருக்கும் சார், அந்த வாந்தியும் சாப்பிட்டுருவேன் சார்ங்கிறாங்களே, எனக்கு அது பயமா இருக்கு. அது என்னது? அது என்ன ஒரு பழக்கம்? நிறைய பேர் நீங்க இளைஞர்கள் அங்க உட்கார வச்சிட்டீங்க சார். அவங்கள சொல்லி தப்பு இல்ல, அவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு அப்படி இருக்கு. இப்போ இவங்க பேசுற விஷயத்த வந்து நம்ம ஒரு சந்தோஷப்படலாமே தவிர, இதை வந்து அவங்க மேல உண்மையான அன்பு இருக்கும்பொழுது, அவங்க மேல உண்மையான அக்கறை நமக்கு இருக்கும் பொழுது, நீ எப்படி வேணாலும் சாப்பிட்டுன்னு சொல்றது வந்து ஒரு நல்ல அறிவுரையா இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து இளைஞர்களா இருக்காங்க. இப்போ வந்து அது அந்த உணவை அவங்க சாப்பிட்றத நம்ம பெரிய குறையா சொல்ல முடியாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், 2-3 பேர் பெரியவர்களும் இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி அப்படி அவங்க ஜாஸ்தியா சாப்பிட்டு இருந்தாலே எப்பவுமே சொல்லுவாங்க சாப்பிட்றவங்க குண்டா இருப்பாங்க, ரொம்ப சாப்பிட்றவங்க குண்டா இருப்பாங்க. எல்லாம் ஹெல்த்தியா தான் இருக்காங்க, ரொம்ப குண்டா அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே அங்க பார்த்தா. அந்த அம்மா இருக்காங்க. இப்போ அவங்களுடைய உடல்நலம் இருக்கு இல்லையா, அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க வந்து ஒரு அளவுக்கு அதிகமான எடையில இருக்காங்க. இல்லை, நான் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டேன், ருசிச்சு சாப்பிடுவேன். நல்லா என்ன ஃபுட் கிடைச்சாலும் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன், ரொம்ப சாப்பிட மாட்டேன். குண்டா இருக்கீங்க, ஒல்லியா இருக்கீங்க இல்ல, ஹெல்தியா இருக்கீங்களா? ஹெல்தியா தான் இருக்கேன், நல்லா ஆக்டிவா இருக்கேன், நான் சுறுசுறுப்பா இருக்கேன், நல்லா வேலை செய்வேன், நானு நல்லா எல்லாமே நல்லா பண்ணுவேன். நானு சுகர் பிபி ஏதாவது எல்லாமே இருக்கு எனக்கு. அதனால நான் இல்ல அது இருக்கு, அதையும் தாண்டி நான் சுறுசுறுப்பா தான் இருக்கேன். நான் சக்கரைவர்த்தி தான், ஆனா சக்கரவர்த்தியா இருக்கேன். சார் நாங்க எங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிடுறோம் சார். அங்க இருக்கவங்க எத்தனை பேருக்கு சார் எந்த வியாதியுமே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சது அளவுக்கு அதிகமா சாப்பிடுறோம்னு சொல்றாங்க, எங்களை நஞ்சுன்னு சொல்றாங்க.
வீம்புக்காக சாப்பிடுறோம்னு சொல்றாங்க. அங்க இருக்கவங்க எத்தனை பேத்துக்கு சார் எந்த வியாதியுமே இல்ல? சார் உணவே மருந்துன்னு சொல்றாங்க சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளநீரை வருது, இவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் நிறைச்சு போகுது. அது காரணம் என்னன்னா அவங்க வந்து நெல்லிக்காய் கீரை வகை சாப்பிடுறது கிடையாது. யாருக்கு இளநீரை இருக்கோ அவங்க நெல்லிக்காயை வந்து தினமும் சாப்பாட்டுல சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அவங்க இளநீரை மறைஞ்சு கருப்பா முடி கருகருன்னு இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி எங்க அம்மா காலையில விடிய காலையில வெறும் வயித்துல நெல்லிக்காய் ஜூஸ் கொடுப்பாங்க எங்க அம்மா. அதையும் நான் சாப்பிடுறேன், எல்லாமே சாப்பிட தான் செய்யறேன். யாரு சாப்பிட்டேன்னு புத்துணர்ச்சியோட இருக்கிறாங்களோ அதான் சரியான உணவு. சாப்பிட்டனே பாம்பு எலி முழுங்கின மாதிரி சுருண்டு படுக்கிறது இல்ல ஆரோக்கியமான உணவு. எந்த உணவு சாப்பிட்டாலும் அது வந்து சாப்பிட்டனே புத்துணர்ச்சியா இருக்கணும், அதான் உணவு. அதிகமா நீங்க சாப்பிடுற காரணத்தினால உங்க ஹெல்த்தையும் கெடுத்துக்கிறீங்க, அதே சமயத்துல புத்துணர்ச்சியாவும் இருக்கிறது இல்ல, நீங்க கொஞ்சம் சோம்பலா இருக்கீங்க, அறிவு மந்தமா இருக்குங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு தான் அவங்க வைக்கிறாங்க. நான் ஒத்துக்கல சார். எனக்கு என்னன்னா எல்லா டைமும் சாப்பிடுவேன். எனக்கு வந்து ஃபுட்டு மேல ரொம்ப ஈகர். ஸோ என்னை பார்த்து நீ வந்து குண்டா இருக்க, நீ சாப்பிட்டனா இன்னும் குண்டாயிடுவேன், உனக்கு கல்யாணம்லாம் பண்ண முடியாது அப்படிலாம் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. குண்டா இருக்கேன்னா எனக்கு ஹாப்பியா இருக்கு, நான் குண்டா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எது வேணா சாப்பிடுவேன். நான் குண்டா இருக்கேன் ஒல்லியா இருக்கேன் அது என்னோட சார்ந்தது. சார் சொன்ன மாதிரி அது ஒரு அக்கறையின் பால் நம்ம சொல்லாம ஒழிய அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கு, நம்ம ஏன் அதை விமர்சனம் பண்ணுங்கிறதா கேள்வி அவங்கள்ட்ட. சார் உணவு வந்து சார் சொன்ன மாதிரி சார் எரிக்கப்படணும். அது வந்து நம்ம சாப்பிட்டோன்னே 24 மணி நேரம் நமக்கு டைம் கொடுக்கும் சார். அதுக்குள்ளார அந்த வேலை செஞ்சு பண்ணோம்னா அந்த உணவு கரையும். இல்லை அப்படின்னா தான் ஒபிசிட்டி. இன்னைக்கெல்லாம் அவங்க இளைஞர்களா இருக்காங்க சார், இப்போ தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் கேப்புக்கு சாப்பிடணும் சார். ஃபர்ஸ்ட் 3 மணி நேரம் அந்த உணவு நம்ம மென்று சாப்பிடக்குள்ள அந்த சக்தி உடம்பு ஃபுல்லாக போகும். அடுத்த 4வது மணி நேரம் தான் அது மூளைக்கு செல்லும். நம்ம 4 மணி நேரத்துக்கு உடனே இப்போ 3 மணி நேரத்திலே சாப்பிட்டோம்னு வச்சுங்க சார், அவங்க மூளை வேலை செய்யாது சார், மந்தமா இருக்கும். இன்னைக்கு வேணா அந்த செல்கள் வந்து இயல்பா இருக்கும். உங்க சொல்றது புரியுதா? எனக்கு நல்லாவே புரியுது. மூளை வேலை செய்யாம நாங்க இவ்வளவு நேரம் டிபேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்ககிட்ட. அதுதான் அவங்க இன்னைக்கு வந்து யங்ஸ்டரா இருக்காங்க சார். இன்னும் அவங்க வந்து வயசு ஆகணும். இப்ப இருக்கிற சக்தியை வந்து செலவு பண்ணிட்டே இருக்காங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா சொல்றதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சாப்பிடவே கூடாதுன்னு அவங்க சொல்லல, அளவா சாப்பிடுங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு 20 இயர்ஸ் பேக் இந்த ஒபிசிட்டினாலே டேர்மே அப்படி மீனிங்கே என்னன்னு தெரியாம இருக்கு. இப்ப மீன்ஸ் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறனால குழந்தைங்களுக்கு ஈவன் இப்போ ஒபிசிட்டி ப்ராப்ளம் வருது. 20 இயர்ஸ் பேக் இது எங்கேயா பாத்துருக்கோமா? குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்க 20 இயர்ஸ் முன்னால ஃபேன் ஏசி எல்லாம் கிடையாது. எனக்கு அதெல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியுமா சொல்லுங்க? சிம்பிள்ங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாத்திக்கிறோம், அவ்வளவுதானே தவிர அதுக்குள்ள எவ்வளவு ஹெல்த்தியா நம்ம வாழ முடியும் அப்படிங்கறதான் யோசிக்கணுமே தவிர என் பாட்டி வந்து களி சாப்பிட்டாங்க கஞ்சி சாப்பிட்டாங்கன்றதுக்காக இன்னைக்கு நான் 3 வேளை அதை சாப்பிட முடியாது. இல்ல டாக்டர், நான் உங்கள்கிட்ட நேரா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து நீங்க உங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க, லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு, அப்போ நம்ம கிடைக்காத சாப்பிட்றதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ அவங்க சொல்றாங்க பிபி இருக்கு சுகர் இருக்குன்ட்டு, அவங்களுக்கு நீங்க ஏன் ஒரு டயட் ப்ரிஸ்கிரைப் பண்றீங்க? டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிபி இருக்கு சுகர் இருக்குன்னா சால்ட்டை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க சொல்லுவோம். இப்படி நீங்க ஒரு பட்டியல் சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க? எது வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். எது வேணா சாப்பிடணும்னு ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லல, எல்லாமே சாப்பிடுங்க பட் மாடரேஷன்ல சாப்பிடுங்கன்னு ஆரம்பத்துல என்னோட கேள்வி சால்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சால்ட்டை டோட்டலா கட் பண்ணுங்க நான் சொல்ல, சால்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க 3 வேளை சாப்பிடாதீங்க, அது 6 வேளையா பிரிச்சு சாப்பிடுங்க. இல்ல நான் ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். இப்போ வந்து ஃபேன் இல்லாம இருக்க முடியாது, ஏசி இல்லாம இருக்க முடியாது. ஃபேன் ஏசி இல்லாம உயிர் வாழ முடியும். உயிர் வாழ்றதுல பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனால் என்னன்னா லைஃப் ஸ்டைல்ன்றது வசதிக்கு பேசிக்கிறது. இன்ஸ்டிங்க்ட்ன்றது உயிர். இன்ஸ்டிங்க்ட் எப்பவும் மாறாது, எப்ப படைக்கப்பட்டது எதுவும் மாறாது, நம்மளா செஞ்சுக்கிறதெல்லாம் மாறிக்கும். உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு மித்தை உருவாக்குறீங்க எல்லாரும் சேர்ந்து. உங்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி உங்க டயட்டை நீங்க டெய்லர் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு செடென்டரி ஜாப், நீங்க அட்வைஸா சொல்லுங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. நான் அவங்களை என்கரேஜ் பண்ணல. கேளுங்க, அவர் வந்து ஆரம்பத்துல 10 பரோட்டா சாப்பிடுவேன், 10 பிளேட் பிரியாணி சாப்பிடுவேன்னு சொன்னாரு. நான் வந்து உட்கார்ந்தோன்னு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னது தப்பு தான். இது வேணா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் இதுதான் சாப்பிடணும்னு இவங்க இருக்காங்க. இப்ப நீங்க பார்த்தது கூட ஆரோக்கியமான விஷயம் தான். இதை பத்தி நிறைய பேசலாம். ஒரு சின்ன எல்லாம் சாப்பாடு தான், இல்லைன்னா ஆரோக்கியம் வேற. நம்மளுடைய பாரம்பரியம் வந்து ஆரம்பத்துல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நெருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் பழங்களை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. ரெண்டாவது வந்து சித்தர்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் சான்று இருக்கு, 200 வருடங்கள் 300 வருடங்கள்லாம் வாழ்ந்த சித்தர்கள்லாம் இருக்காங்க. இயற்கையான உணவும் ஆரோக்கியமான உணவும் அவர் சொல்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆரோக்கியமா தரும், சாத்வீகமா இருக்கலாம். அப்பதானா நீங்க இப்ப நான்வெஜ் சாப்பிடுற ஆசாமிகள் அந்த பிரியர்கள்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சாகணும். அது அவங்க சொல்லுங்க. டெய்லி பால் குடிக்கிறீங்களா? கண்டிப்பா. பால் வந்து மாட்டோட ரத்தம், அது மனம் உள்ள மனிதர் பால் எடுக்க மாட்டார். இப்ப நீங்க சொல்றீங்க இன்னைக்கு அவங்களுடைய சிச்சுவேஷன் வந்து யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா பாதி பேர், முக்காவாசி பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க. தே லீட் அ நைட் லைஃப்.
அவங்களோட டயனல் ரிதமே மாறிடுது. நைட்டு 12:30 மணிக்கு பிரேக் விடுறாங்க, இல்ல காலையில 1 மணிக்கு 2 மணிக்கு அவங்களுக்கு பிரேக் கொடுக்குறாங்களா, அந்த டைம்ல அவங்க அந்த கூழுக்கும் கஞ்சிக்கும் எங்க போவாங்க? அங்க என்ன அவைலபிளா இருக்கோ அதை தான் அவங்க சாப்பிட முடியும். சோ என்ன அவைலபிளா இருக்கோ, இருக்கிற அவைலபிள் ஃபுட்ஸ்ல எது ஹெல்த்தியா இருக்கு, எதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், எது ஹெல்த்தியா இருக்குங்கிறத பிரிச்சு பாக்குறது அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வேணும். அவ்வளவு 40 இயர்ஸ்ல நிறைய பேர் இறந்து போறாங்க. சின்ன வயசுலயே குழந்தைங்க மெச்சூர்ட் ஆகிறாங்க. இதெல்லாம் சிட்டில தான். கிராம சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்வ வாட்டர் நம்ம குடிக்கிறோம். இதில் எதுவுமே கிடையாது, பிளெயினாக வெறும் வாட்டர் தான், மினரல்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் கிராமத்தில் கிணத்தண்ணியில் எல்லாமே இருக்குது. அதை குடித்தவங்க இன்னும் கூட வயசானவங்க கூட இன்னும் லாங் டிஸ்டன்ஸ் நடந்தே போவோம். ஏன் ஆரோக்கியமான உணவுக்கு மாற மாட்டேங்கிறீங்க? என்ன அடம், என்ன பிடிவாதம் இது? சுகர், பிரஷர், பிபி எல்லாமே இப்ப சொல்றாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லாமே சொல்றாங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 80 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் பிரஷர்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்களா? இப்போ இருக்கிற மாதிரி எல்லாரும் செக் பண்ணாக்க எல்லாருக்கும் சுகர் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சதவிகிதத்துக்கு நோய்கள் வந்து அந்த காலத்துல லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இருக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய உழைப்பு அந்த மாதிரி இருந்தது. இப்போ நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேக்ட் ஃபுட்ஸ் நிறைய வருது. பட் பேக்ட் ஃபுட்ஸ்னாலே அது ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் தான். ப்ராசஸ்ட்னாலே கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். சோ அவங்க சொல்றதுல வேலிட் பாயிண்ட்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். யூ ஹேவ் டு கிராஸ் half the bridge. அவங்க பாதி தூரம் கடந்து வந்தாங்கன்னா நீங்க பாதி தூரம் கடந்து வந்து தான். குப்பையில போடுறத தொப்பையில போடாதீங்கிறது அவங்களோட ஒரு பெரிய சிந்தனையா இருக்கு. சலிச்சு போச்சு மேம் சொன்ன மாதிரி ஒரே விஷயம் தான். அந்த கூழையே எவ்வளவு நாள் குடிக்கிறது? வெரைட்டி ஃபுட்லாம் இப்போ வந்துருச்சு. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் அதனாலதான் விரும்பி சாப்பிடுறாங்கறாங்க. ஆக்சுவலி வந்து வெரைட்டி ஃபுட் வந்து பிஸாலயோ பர்கர்லயோ இதுல மட்டும் தான் அப்படின்னு இல்ல. ஈவன் வெஜிடபிள்ஸ்லயும் நிறைய வெரைட்டிஸ் வருது. சாலட்ஸ் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரே ஒரு வகை தான் இருக்குன்னு சாலட்ஸ்ல. அதுலயும் நிறைய வகை கொண்டு வந்துட்டாங்க. க்ரீமி சாலட்ஸ்ன்னு வருது இப்போ. அந்த க்ரீமி கூட வந்து அரிசி மாவை கூழ் பண்ணி பண்றதுதான் அந்த க்ரீமி சாலட். அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான். அது நல்லது தான். அதே மாதிரி நிறைய பேர் சொல்றது வந்து அரைவேக்காடு சாப்பாடு வந்து ரொம்ப நல்லது. தட்ஸ் ஹெல்த்தி. பட் நிறைய பேருக்கு தெரியாது. அது போய் பிஸா சாப்பிடுறேன், பர்கர் சாப்பிடுறேன், அதுவும் அழுத்து சூடா சாப்பிட்டா மட்டும் தாங்க சாப்பிட முடியும். அதுவே ஒரு 1/2 மணி நேரம் ஆறிடுச்சுன்னா ஒருத்தனை சாப்பிட சொல்லுங்க, ஒரு பீஸ்க்கு மேல சாப்பிட முடியாது. அதையே பொறுமையா வச்சு 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 சாப்பிடுவோம். அதே அந்த சாலட் எவ்வளவு நேரம் வேணா வச்சு நான் சாப்பிடுவேன். இல்ல அவங்க பிஸா மட்டும் சாப்பிடல, பாகுபாடு இல்லாம எதை வேணா சாப்பிடலாங்கிறாங்க. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அவங்களோட ஃபுட் எதுவா இருந்தாலும் சரி. பிரியாணி வந்து நான் 10 பிளேட் சாப்பிடுவேன், அதுவும் அப்படித்தான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அது 10 பிளேட்லாம் சாப்பிட முடியாது. ஒரு பிளேட்டுக்கு மேல இறங்காது. அவங்க சுத்தி இருக்கிற என்வரன்மெண்ட் தான். இப்ப சொல்றாங்க ஏன் பாரம்பரிய ஃபுட்டை யாரும் ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்றாங்க. பாரம்பரிய ஃபுட்டு எல்லாரும் லைக் பண்றாங்க தான். இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுங்க, நான் வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சுத்தி இருக்கிற ஃபுட்டு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? நார்மலா அங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் கிடைக்கும். அங்க போயிட்டு எனக்கு கூழ் ஆக்சுவலா பிடிக்கும். இப்போ லாஸ்ட் வீக் உண்மையை சொல்ல போனா நான் ஊருக்கு போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு ரூம்ல இருந்து ஃபோன் பண்ணி கேவர் கூழ் இருக்கும் பாருங்க, அதை எடுத்துட்டு வர சொன்னான். நான் ஊர்ல இருந்து அதை எடுத்துட்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏதாவது நம்மள ஏதோ நினைப்பாங்களோ அப்படின்ட்டு அதை நான் பாக்கெட்ல போட்டு கவர் பண்ணி கொண்டு வந்தேன். எது கொண்டு வந்தேன்? பிடிச்சிருக்கு. அதை போய் நான் ஆபீஸ்ல போயிட்டு டீம் ஓட்டிங் போறேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல போயிட்டு எனக்கு கேவர் கூழ் வேணும்னு முடியாது. பாரம்பரிய உணவு வகைகளோட சாராம்சமும் அந்த சத்தும் அது சாப்பிடணும்னு விரும்புற அந்த தன்மையும் குறைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறது கிளியரா தெரியுது யங்ஸ்டர்ஸ் பேசுறப்ப. நீங்க பாரம்பரிய உணவுகளை பத்தி இப்ப அவங்களுக்கு எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அவங்க எது கொடுத்தாலும் சாப்பிடறதுக்கு தயார். இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க சொன்னது ஒரு முக்கியமானது. நீங்கள் ஒரு மாலில் வேலை செய்கிறாங்க அல்லது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் இதெல்லாம் இன்னும் வரல. இதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க சாப்பிடுவாங்க. இப்போது வெறும் நம்ம கூழ் கஞ்சி தான் பாரம்பரிய உணவுன்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு. இதில் இருக்கக்கூடிய வகையினங்கள்லாம் வந்து நிச்சயமாக ஒரு அமெரிக்காவிலலாம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக கிடையாது. எந்த யூரோப்பியன் இதில் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்து ஓசூரில் எங்கள் அமைப்பு சார்பாக உணவு திருவிழா நடத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு 70-80 வகையான உணவுகள். இப்போ இங்கே பூவுலகை நண்பர்கள் சென்னையில் நடத்துறாங்க. 100 வகையான உணவுகள்லாம் இங்கே மரபு உணவுகள் இருக்கு. என்னென்ன வகைகள்? என்னென்ன இப்போ கேழ்வரகு எடுத்துட்டீங்கன்னா கேழ்வரகுல ரொட்டி போடலாம், அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்புறம் வந்து அடை, கேழ்வரகுல அடை, கேழ்வரகுலேயே புட்டு, இப்படி நீங்க கேழ்வரகுல இட்லி, கேழ்வரகுல தோசை. இப்போ ஒரு கேழ்வரகுன்னு எடுத்துட்டீங்கன்னா இதுல கேழ்வரகுல கஞ்சி, கம்புல இது மாதிரி தனியா செய்யலாம். ரொம்ப சிறப்பான உணவுகள்லாம் திணையிலையும் சாமையிலையும் சாப்பிட்டாங்கன்னா அடிமையாயிடணும். திணையும் சாமையும் ரொம்ப சத்துள்ளது. அப்புறம் குதிரைவாளின்னு ஒரு உணவு இருக்கு. குதிரைவாளி தான் உள்ளதுலேயே அதிக சத்துள்ள ஒரு உணவு. அது இன்னைக்கு பழங்குடி மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கிலோ 150 ரூபா 120 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. வரகரிசி சாதமும் வழுதுணங்காய் கறியும் தான் ஔவையார் பாடினது. வழுதுணங்காய்னா கத்திரிக்காயோட ஒரு வெரைட்டி. வரகரிசி சாதத்துக்கு அதியமானோட அரண்மனையில அந்த அம்மா சாப்பிட்ட விருந்து, ஔவையார் சாப்பிட்ட விருந்து. இப்போ வரகரிசி சோறுலாம் இவங்களுக்கு தெரியாது. சாப்பிட்டாங்கன்னா இவங்க வேணான்னு சொல்ல போறது கிடையாது. இப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய சீர்தானிய உணவுகள் இருக்கு இல்லையா, இது ஏகப்பட்டது. ஒரு மீனோ கறியோ எடுத்துட்டீங்கன்னா இதுல செய்யக்கூடிய வகையினங்களும் அதிகம். இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலியில சொதின்னு ஒரு குழம்பு தேங்காய் பால்ல வைப்பாங்க, சொதி குழம்பு. அதுக்கு என்ன ஈடு இணை இருக்கு? ஏதாவது ஒரு வெஸ்டர்ன் ஃபுட்டை இதோட நீங்க பொருத்தி பார்க்க முடியுமா? வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து அவங்களுக்கான உடம்புக்கு எப்பவுமே ஒவ்வொரு ஊருக்கு ஒரு உணவு நான் முதல்ல சொன்னேன்.
அவங்க ஊருக்கு எது பொருந்துமோ அதுதான் அங்கே. ஆனால் கிடைக்காததுனால இவங்க சாப்பிட்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் தவிர, ஆனால் வீம்புக்காக நான் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் பிரியாணி பிஸாவும் தான் சாப்பிடுன்னு சொன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. அது உங்க விருப்பம். சொல்லவே இல்லையே, நாங்க தோசை இட்லி எல்லாமே தான் சாப்பிடுறோம் தான் என்ன சொல்றோம். கொடுத்தாலும் தான் சாப்பிடுவோமே. அது என்ன இருக்கு? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல தம்பி, எனக்கு என்னோட உங்க மேல உள்ள அக்கறையினால நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒத்துக்காம போகலாம், அது உங்க வாழ்க்கை உங்க விருப்பம். நீங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுறேன்னு சொல்றது இப்ப நல்லா இருக்கும் நிச்சயமா, அதுல ஒன்றும் இஷ்யூ எல்லாம் கிடையாது. நானும் உங்களை மாதிரி சாப்பிட்ட ஆள் தான். இப்போவும் நான் அதிகமா சாப்பிட்ற ஆள் தான். என் உடம்பை பார்த்து நீங்க கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னா பசி வந்தால் மட்டும் சாப்பிடுறது. 2 நாள் பசிக்கலாம் நான் 2 நாள் சாப்பிடவே மாட்டேன். 3 நாள் பசிக்கலாம் 3 நாள் சாப்பிட மாட்டேன். எனக்கு அல்சர் வந்தது கிடையாது. நான் 8 வருஷமா டாக்டர் கிளினிக் பக்கமே நான் போனது கிடையாது. நான் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மஞ்சக்காமலை வரும், வருஷத்துக்கு ஒரு தடவை டைஃபாய்டு வரும். நான் எந்த நேரம் மாதம் ஒரு டாக்டரை போய் பார்த்துட்டே இருப்பேன். இப்போ எனக்கு எனக்கும் என் சுற்றத்தாருக்கும் டாக்டர்ன்ற பேச்சே கிடையாது. எங்கள் வீட்டில் எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது. ஒரே ஒரு காரணம் தான், நாங்கள் நிறைய சாப்பிடுவோம், விதவிதமாக சமைச்சு சாப்பிடுவோம், ஆனால் பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவோம். ஆனால் நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும் சார். பாரம்பரிய உணவுனா கம்பு கேழ்வரகு கூழ் கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய இளைஞர்கள் நைட்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா பரோட்டா. போர் முறைக்கும் பஞ்சகாலத்திலேயும் தான் படைக்கப்பட்டது பரோட்டா, சப்பாத்தி. பஞ்சத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்றீங்க. இப்போ நான் வந்து என் டீமோட போயிட்டு இருக்கேன், அவங்க எல்லாம் பீஸா இல்ல பர்கர் ஆர்டர் பண்றாங்க. அந்த இடத்துல போய் எனக்கு இட்லி வேணும் கேட்டுச்சுக்கா, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன வருது? எல்லாருமே தன்னுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்காக தான் இது சாப்பிடுறாங்க. எங்க இருந்தோ ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத நண்பர் சொல்லியிருக்காரு. நிஜமா ஸ்டேட்டஸோட சம்பந்தப்பட்டதா அது? ஸ்டேட்டஸா பாக்குறோமா அது? FB-ல மட்டும்தான் ஸ்டேட்டஸ் போடுறோம், உணவு வகைகளையும் ஸ்டேட்டஸ் இருக்கா அப்படிங்கறத நிறைய பேசலாம். நம்ம ஒரு சின்ன இடைவெளி. தாத்பரியமா பாரம்பரியமா ஒரு உணவு திருவிழா இதுக்காக தான் நம்ம நடத்துறோம். கேழ்வரகுல கம்புல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெனு லிஸ்டே கொடுத்தாரு சாரும். எப்படி பாக்குறீங்க? இவங்களை பாக்குறப்ப என்ன தோணுது? சார் இப்படிதான் ஆடம்பரம்னு சொல்லிட்டு தான் சார் இன்னைக்கு நிறைய பேர் தன் சம்பாதிக்கிற காசை கூட ஆடம்பரத்துக்கே செலவு பண்ணிட்டு பின்னால கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி உடல் ஆடம்பரம், அறியாமை, ஆடம்பரம். அவங்கள பாக்குறப்ப பாவமா இருக்கு. பாவமா இருக்கு சார். இங்க பாருங்க சார், பாவமா இருக்குன்றாங்களே, எங்க பாவத்துக்காக கவர்மெண்ட்டை பேசி அவங்களால இந்த கடை எல்லா இடத்துலயும் போட சொல்ல முடியுமா சார்? எத்தனை இடத்துல சார் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட கிடைக்குது? கடை ஏன்பா போடணும்? உங்க வீட்ல எல்லாம் சமைக்கவே மாட்டாங்களா உங்க அம்மா எல்லாம்? சமைச்சா எல்லாத்தையும் என்ன வெறும் பீஸா கடை ஒண்டிதான் இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருக்கீங்க? எங்க வீட்ல நாங்க சிறுதானியம் நிறைய சேர்க்கிறோம். உங்களுக்கு தெரியாது, எனக்கு எல்லா பேரும் தெரியும். சாம, வரகு, குதிரவாளி, காட்டு யானம், மாப்பிள சம்பா எல்லாம் செய்வோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் பணியாரமா ஊத்தி கொடுப்பேன் என் பசங்களுக்கு. சரிங்களா? அதே நேரத்தில் அவங்க என்ன கேட்குறாங்களோ, நூடுல்ஸ் வேணுமா கொடுப்பேன். உங்களாட்டம் நாங்கள் இதுதான் சாப்பிடுவோம்னு கிடையாது. நீங்கள் சாப்பிட்றதையும் சாப்பிடுவோம், நாங்கள் எங்களுக்கு விரும்பினதையும் சாப்பிட்றோம், நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறோம். நான் இங்கே உட்காந்துருந்தாலும் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புவேன். யாருமே நான் என் பொண்டாட்டிகிட்ட கேட்பேன் பண்ணி தந்தான்னு சொல்லலை. எல்லாருமே நான் என் அம்மாவை கேட்டேன் பசின்னு பண்ணி தந்தாங்கன்னு சொன்னாங்க. அதனால தாயின்றவ அவங்க சொல்ற மாதிரி ரெகுலரா இருந்தா தப்பு. என்னைக்கோ ஒரு நாள் பசின்னு புள்ள கேட்கும் போது பண்ணி கொடுக்கறதுல தப்பு இல்லை. உங்களோட பாரம்பரிய உணவு மேலே ஒரு கேள்வி இருக்கு. நான் தான் சார்ட்ட வந்து கன்க்ளூஷன் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன கேள்வினா, இதைத்தான் ஒரு வயதானவர் சொல்லி செத்து போனார் நம்மாழ்வார். பூச்சி மருந்த போடுறீங்கடா, ஏன்டா என்னோட நிலத்தை வீணாக்குறீங்க, அவ்வளோ கத்துனாரு, செத்தும் போயிட்டாரு, மண்ணில் புதைச்சிட்டோம் நம்ம. ஸோ பாரம்பரியமும் புதைஞ்சு போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். திருப்பி மீட்டெடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. இல்லை, மரபு வழிய உணவுகள்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப கூடுதலாக இருக்கு. இப்போ ஒரு உணவு திருவிழா நடத்தினா கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் பணம் கட்டி வராங்க சாதாரணமாக. அவ்வளோ தேவை இருக்கு. பழமொழி ஒன்று இருக்கு, ரஷ்ய பழமொழி, சொர்க்கத்துக்கு யாரையும் தடியால் அடித்து விரட்ட முடியாது அப்படின்னு. சொர்க்கம்னு காட்டலாம், உங்களுக்கு வேணும்னா போய்க்கலாம், போகாட்டி இருந்துக்கலாம், அடித்து விரட்ட முடியாது. இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது, ஒரு மனசு இருக்குது. இப்போ மரபு வழி உணவுகள்ன்றது நிரூபிக்கப்பட்டது. அப்போ நிரூபிக்கப்பட்ட ஒரு பல ஆயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய உணவு பழக்கத்தை நான் தூக்கி தான் போடுவேன் அப்படின்னா அது அவங்க விருப்பம், இதை யாரையும் வற்புறுத்த முடியாது. ஆனா எனக்கு அது வேணும்னு கேட்கறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக ரிவைவ் பண்ண முடியுமா நீங்க கேட்டதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் சம்திங். இன்னைக்கு பல ஸ்கூல்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றதே என்னன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்புங்க, குழந்தைங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுத்து அனுப்புங்க, நூடுல்ஸ் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, ஸ்கூலுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுத்து அனுப்புங்கிறது ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்கூல்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு குட் ஹேபிட்டை வந்து அந்த ஏஜ்லயே அவங்க இன்கல்கேட் பண்றாங்க. அதே மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ராகி மாவு, கம்பு மாவு இதெல்லாம் கிடைக்குது. சோ எல்லாமே வந்து நம்ம அடாப்ட் பண்றதுலாம் இருக்கு. ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் வரணும். அந்த உணவு பழக்கத்தை நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, நான் இப்ப சாப்பிட்ற உணவு பழக்கத்துல இருந்து மாறணும்னு நினைக்கிறேன், என்ன வேணா இருக்கலாம் சார். இப்போ வந்து வீட்டில் வந்து துவையல் அந்த மாதிரி பாரம்பரிய உணவுலாம் செஞ்சால் நாங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அதில் நிறைய நன்மைகள் இருக்குன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சத்துள்ள உணவு நிறையா நான் சாப்பிடாம தவிர்த்திருக்கேன். இனிமேலே சத்துள்ள உணவு நிறையா சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறேன். குட் 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 குட்.
அவங்க சொல்றதை நாங்க எடுத்துக்கணும்னு தான் தோணுது. எடுத்துக்கணும்னு தோணுது. ஃபேக்டா இருக்கு. இந்த சைடுல இருந்து யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு வந்து வாழ்வியல் பத்தி தெரியலன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஆனா தெளிவா ஒத்துக்கிட்டாங்க, சார் இதெல்லாம் இருந்ததுன்னா ஏத்துக்கிறோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த திட்டுனீங்க பசங்களாம் பாருங்க, நான் மாறிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட குழந்தைங்க திருந்தின மாதிரி என் மனசுக்குள்ள அவ்வளவு நிறைவா இருக்கு. நைட் 12 மணிக்கு தோசை ஊத்தி கொடுங்க நீங்க. கண்டிப்பா அது செய்யக்கூடாது, அது வந்து தப்புன்றது என்னோட அறிவுக்கு புரிஞ்சதை சொன்னேன் நானு. சோ இந்த மேடை உங்களுக்கே தெரியும், அப்பா எப்பா போதும் போதும் போதும், இந்த நில் மட்டும்தான் எனக்கு வாயில இருந்துச்சு, கவனிக்கவோ சொல்லவோ என்னால முடியல. ஏன்னா உணவு அந்த மாதிரி நம்மளோட வாழ்வியல் சார்ந்தது உணவு, அதையும் தாண்டி வாழ்க்கைய வாழ வைக்கிறது, ரசிப்புக்குரியதாக்குது. சின்ன பாயிண்ட் தான், அது ஒரே ஒரு வரி தான், நான் அதை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். படிச்ச எல்லாத்தையுமே புத்திசாலின்னு சொல்றது இல்ல, படிச்சதை கடைபிடிச்சவனை தான் புத்திசாலின்னு சொல்றோம். அதே மாதிரி சாப்பிட்ற எல்லாருமே பலசாலி ஆகிறது இல்ல, சாப்பிட்டது ஜீரணமானாதான் பலசாலி அப்படிங்கிறோம். ஜீரணமான சத்தான ஆரோக்கியமான உணவை நோக்கி என்னுடைய எதிர்கால சந்ததி நகரணும் அப்படிங்கறதுல நான் அக்கறை அங்க பாக்குறேன். அதே சமயத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அறியாமைன்னு கிடையாது, அது நாங்க வளர்க்கப்பட்ட விதம் அந்த மாதிரி, எங்களோட பொசிஷன் அந்த மாதிரி, ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிம்பத்தையோ மாயையோ நம்பிட்டு இருந்தாங்க. பார்த்திருக்க பல கோடி நண்பர்களுக்கும் இவங்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் தான், இந்த பாரம்பரிய உணவை, அதுவும் குறிப்பா அழுத்தமான நம்மளோட தொன்று தொட்டு வருகின்ற தமிழர்களோட உணவை கொஞ்சம் அப்படியே பறைசாற்றி சாப்பிட்டோம்னா மேபி ஹெல்த்தியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். டாக்டர் இங்க இருக்காங்க, ஆக்டர்ஸ் உருவாக்குற டைரக்டர் இங்க இருக்காங்க. இங்க ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நேர்த்தியாவும் அனுபவத்தோடையும் யார் மனசையும் காயப்படுத்தாமையும் உள்ளதை உள்ளபடி சொன்ன ஒரு நபருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க எங்க அம்மா. வாங்க. உணவு குறித்த உணர்வு இந்த வாரம் கொஞ்சம் நீட்சியாவும் சந்தோஷமாவும் பார்த்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வேறு நபர்கள், வேறு தலைப்பு. கவனி, சொல்.